இந்த காலை நேரத்தில் நம்முடைய தியானத்திற்கு என்று தெரிந்து கொண்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல இருக்கும். அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படுவார் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கப்பட்ட இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் அநேக ஆண்டுகளுக்கு பின்பு என்ன செய்தது? நிறைவேற்றப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிற்கு முன்பதாக 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசியினால் இந்த வார்த்தைகள் உரைக்கப்பட்டது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் என்ன செய்தார்? கொடுக்கப்பட்டார். எதற்காக நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார்? எதற்காக நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார்? எதற்காக நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார்? எதற்காக நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார்? வேதம் அழகாக சொல்லுகிறது. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கும்படிக்கு நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். தேவன் நம் மேல் வைத்திருந்த தமது அன்பின் நிமித்தம், தேவன் நம் மேல் வைத்திருந்த தமது இரக்கத்தின் நிமித்தம் ஆண்டவர் என்ன செய்தார்? நம்முடைய பாவங்களை, தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கும்படிக்கு தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை என்ன செய்தார்? நமக்கு இந்த உலகத்திலே நமக்கு அனுப்பினார். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். வேதம் அழகாக சொல்லுகிறது. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படிக்கு தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். பொல்லாத உலகத்திலே வாழுகிற நம்மை, இருள் நிறைந்த உலகத்திலே வாழுகிற நம்மை, எங்கு பார்த்தாலும் பாவங்கள், எங்கு பார்த்தாலும் அசுத்தங்கள் நிறைந்த அந்தகார உலகத்திலே வாழுகிற அவருடைய பிள்ளைகளை விடுவிக்கும்படிக்கு என்ன செய்தார்? ரட்சிக்கும்படிக்கு அவர் தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு